வெறும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு டெசர்ட் ரெசிபி. இதுக்கு பேர் மில்க் பைட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே நம்ம என்ன சொல்கிறது, ஒரு ஜெல்லி சாப்பிட்ற மாதிரி அப்படியே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 200 ml அளவுக்கு பால் எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல் ஃபேட் மில்காக எடுத்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ வேற ஒரு பவுலில் நம்ம ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் பாலோ இல்லாட்டி தண்ணியை விட்டு நம்ம இதை நல்லா டைல்யூட் பண்ணி எடுக்கலாம். எந்த லம்ஸ் எதுவும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம பாலில் சேர்க்குறப்ப உங்களுக்கு இப்படி கெட்டி கெட்டியாக வந்துடும். அதனால தான் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஊற்றிருக்கிறது தண்ணி ஊற்றி தான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் வேணால் பால் ஊற்றி கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா லூஸாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ 1/4 கப்பில் 1 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். 1/4 கப் சுகர் மட்டும் போதும். ஏன்னா நம்ம 200 ml பால் தான் எடுக்கிறோம். உங்களுக்கு ஜீனி உங்களுக்கு கூட வேணுனாலும் குறைச்சி வேணுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக நம்ம இதில் கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போகிறோம். இது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட்டுறதுக்காக நீங்கள் கண்டென்ஸ் மில்க் சேர்க்குறதுனால நீங்கள் ஜீனி வேணுன்னா கம்மியாக சேர்த்துக்கோங்க. இதுலேயுமே நல்ல இனிப்பு இருக்கும். அதனால் பேலன்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அப்போ உங்களுக்கு கூட இருந்துச்சுன்னா அவ்வளோதான், ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இதை விட கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல கார்ன்ஃப்ளவர், அதை நம்ம பாலில் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் சேர்க்குறதுக்கு முன்னாடி எப்பயுமே ஃப்ளேமை கம்மியாக வச்சுட்டு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி இந்த மிக்ஸ் உங்களுக்கு டக்குன்னு சீக்கிரமாக கெட்டியாகி வந்துடும். அப்போ உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுற தடவைலாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இதை நம்ம ஊற்றின உடனே நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு சீக்கிரமாகவே மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இல்லாட்டி உங்களுக்கு ஒரு இடத்துல மட்டும் இப்படி கெட்டியாகி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு அந்த மாதிரி கெட்டியாகி வந்துருச்சுனாலும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை. நீங்கள் கண்டினியூஸாக அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே உடஞ்சி நல்லா அது ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இருந்தாலுமே நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஃப்ளேமை லோவாக வச்சுட்டு நம்ம கார்ன்ஃப்ளவர் ஊற்றிட்டு உடனே மிக்ஸ் பண்ணோன்னா உங்களுக்கு இதே மாதிரி எந்த கட்டியுமே இல்லாமல் இந்த மாதிரி லூஸாக உங்களுக்கு வந்துடும். அதே இடத்துல உங்களுக்கு நிறைய கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிட்டிங்கனாலும் சீக்கிரமாகவே உங்களுக்கு இறுகிடும். ஆனால் நம்மளுக்கு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரை கார்ன்ஃப்ளவர் கண்டிப்பாக தேவை. ஏன்னா உங்களுக்கு இல்லாட்டி அது செட் ஆகி வராது. கம்மியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா நான் இங்கே சேர்த்துக்கிறது டீஸ்பூனு, டேபிள் ஸ்பூன் கிடையாது. 4 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் இங்கே சேர்த்துருக்கேன். இப்போ நம்ம இந்த மாதிரி ரவுண்டாவோ இல்லாட்டி ஸ்கொயராகவோ இருக்கிற மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஷேப்பான பவுல் நம்ம கையில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இது இப்போ கொஞ்சம் திக்காக ஹைட்டு கூட அந்த பவுலுக்கு, அதனால் நான் கொஞ்சமாக தான் ஒரு பகுதி அளவுக்கு மட்டும்தான் நான் இந்த மிக்ஸை சேர்த்துருக்கேன். வேறு ஒரு குட்டி பவுலில் இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் கூட சேர்த்துக்கிறேன். இது இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 பீஸ் வரை நம்மளுக்கு இதிலேருந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதை செட் பண்ண வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கப்புறமேட்டு ஒரு ஃபாயில் பேப்பர் போட்டு கவர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஒரு 2 to 3 hours வச்சு எடுத்திங்கன்னா நல்லாவே சூப்பராக செட் ஆகி வந்துடும். இப்போ அந்த சைட்லலாம் லைட்டாக இந்த மாதிரி நம்ம எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம அப்சைட் டவுன் பண்ணோன்னா இந்த பாத்திரத்தில் இருந்து நம்மளுக்கு ஈஸியாக டீமோல்ட் பண்ணி எடுத்துடலாம். இதை இப்போ நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட மில்க் பைட்ஸ் இந்த மாதிரி க்யூப் ஷேப்பில் தான் இருக்கும். ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை பார்த்தாலே நம்மளுக்கு அப்படியே சாப்பிடணும் போல் தோணும். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு அது பாத்திரம் காலியாகிறதே தெரியாது, அந்தளவுக்கு சீக்கிரமாகவே தீந்துடும். அடுத்ததாக நம்ம இதை கோட் பண்ணிக்கலாம். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் வரை பால் பொடி எடுத்துக்கோங்க. அந்த க்யூப்ஸை ஒரு க்யூபாக எடுத்து இந்த மாதிரி நம்ம எல்லா சைட்லையுமே வர்ற மாதிரி நம்ம பால் பொடியில் போட்டு மிக்ஸ் பண்ணி இதை கார்னிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பால் பொடி கூட சேர்த்து சாப்பிட்றப்ப அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஒரு டெசர்ட் ரெசிபி இது. அந்த அளவுக்கு சிம்பிள், யாருனாலும் இதை ஈஸியாக பண்ணி எடுத்துடலாம். இது மில்க் பைட்ஸு. நம்ம இதை மில்க் சாக்லேட் பைட்ஸாகவும் பண்ணலாம். அதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஒன்று கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. இல்லாட்டி நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு கூட சேர்த்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா அந்த மாதிரியும் செய்யலாம். சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ரீத்தூஸ் மெனு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.